Sophia, I got something to tell you. What is it? My father is planning for a family vacation to Langkawi. Langkawi? Wow, that's a nice place. When are you planning to go? Well, he's planning to go somewhere in next month, but I don't feel like going. Karthik, I think you should go. You need a rest. But I have plenty of appointments next month, you know? Forget about your appointments. Just go. Well, who knows, maybe I can join you guys? Oh, really? Then I should really consider going. Excuse me. Yeah. Assalamualaikum. Ya. Apa khabar? Oh, ya ke? Ya. Okey ya. Nanti Sofia datang sekarang, Okey ya. Assalamualaikum. Anything, Sophia? Karthik, my father just called me and he wants to see me urgently. I think I have to go. No problem. Let's go. ஹலோ சார். ஹலோ. நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி சார். தினேஷ், நான் எப்பவுமே என்னோட நோயாளிகளை வந்து பார்க்கறதில்ல. எங்களுக்கு கொடுக்குற கடமை தான் நாங்கள் செய்கிறோம். கொஞ்சம் இருங்க சார், அப்பா எழுப்புறேன். வேணாம் எழுப்ப வேணாம். அவருக்கு இப்போ நிறைய ஓய்வு தேவை. யார் அவரை இங்கேருந்து பார்த்துக்கிறேன்? என் தங்கச்சி நிஷா இருக்கா. ஓ, இப்போ சாப்பிட போயிருக்கா. ஓகே, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க சார், என் தங்கச்சி கூட உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ வந்துருவா. இட்ஸ் ஓகே தினேஷ், இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன். அப்புறம் சொல்லுங்க. அது என் தங்கச்சி. Hello sir. ஹலோ. மிஸ்டர் கார்த்திக். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர்னு கூப்பிடாத, மிஸ்டர்னு சொல்லு. ஏன் அப்படி? டாக்டர் தானே. பயப்படாதீங்க, நானும் டாக்டர் தான். டாக்டர்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் மிஸ்டர்னு? ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் யூகேல டாக்டருக்கு படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அங்கேயும் நியூரோ சர்ஜன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. அதனால் நோயாளிங்களை உடனடியாக குணப்படுத்த முடியல. ஸோ அதே துறைக்கு படித்து நான் ஒரு நியூரோ சர்ஜனாக ஆனேன். அதுலேயும் மூளையில் இருக்கிற கட்டியை ரிமூவ் பண்ணுறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்படின்னா உங்களை டபுள் டாக்டர்னே கூப்பிடலாமே. இல்லைங்க, அந்த காலத்தில் மேல்நாட்டிலலாம் டாக்டருங்க ஆப்ரேஷன் செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்ல முடிவெட்டும் தொழில் செய்கிறவங்க தான் கத்திரிக்கோழியும் மற்ற கூர்மையான கருவிகளையும் யூஸ் பண்ணி மனித உடம்பு ஆப்ரேஷன் செய்வாங்க. முடிவெட்டுறவங்களா? ஆமாம், அவங்க சேவையை பாராட்டணும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் அன்னைக்கு அவங்களை எப்படி மிஸ்டர்னு அழைச்சாங்களோ அதையே இன்னைய வரைக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்க மிஸ்டர் கார்த்திக், அப்படின்னா நாங்களும் இனிமேல் உங்களை அப்படியே கூப்பிடுவோம். ஆனால் முடி வெட்டுறவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா என்னால் நம்பவே முடியல. இந்த கதை முடி வெட்டுறவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் இன்னும் அந்த ஞாபகமாக தான் இந்திய முடிவெட்டுற கடைகள்லாம் கவனிச்சிங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற நாக்காளிங்க அந்த காலத்தில் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிற நாக்காளிங்க மாதிரியே இருக்கும். ஆமாம், சாய்ச்சி வச்சா அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க கடை வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வானவில் மாதிரி ஒரு உருளை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது எதுக்கு? அதுதான் அந்த காலத்தில் நோயாளிங்க வலியை தாங்கிறதுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இருக்கிற மாதிரி மயக்க மருந்தெல்லாம் அப்போ கிடையாது. மயக்க மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இந்த மிஸ்டருங்கிற வார்த்தையில் இவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கா? ஆமாம், இப்போ நீங்கள் தானே உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறீங்க, எப்படி இருக்காரு?
கொஞ்சம் மயக்கமா இருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா எப்படிங்க மிஸ்டர் கார்த்திக்? ஆமாம், அப்பா எழுந்ததும் கேட்பாரு. நீங்கள் வந்துட்டு போனது தெரிஞ்சா உங்களை பார்க்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுவார். இதுக்கும் அவங்க நம்ப சரி, விசிட்டிங் கார்டு. ஆனால் தேவையில்லாமல் தொந்தரவு செய்ய மாட்டோம், எங்களை நம்பலாம். ஓகே சரி. ஓகே சார், சரி. Mula dijalankan pada 1 Mac 2006, sebanyak 42 kes telah dikesan sehingga 5 Mei 2006 dengan menyita sebanyak 369 metrik tan. Sebanyak 4 kes dikenakan kompaun RM29,350 melibatkan berbagai kategori ya. என்னங்க என்ன வந்துச்சு இப்போ உனக்கு? செய்தி தானே பார்த்துட்டு இருக்கேன். நானும் நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். இங்கேயும் கொஞ்சம் பாருங்களேன். என்ன சொல்ற? அப்பா ரிமோட் கொடுங்கப்பா, நான் திருப்பிக்கிறேன். எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. கையில என்னது? இந்தாங்க, நீங்களே ஒரு அழகான பொண்ணா பார்த்து சொல்லுங்க. ஒண்ணா? எனக்கு எதுக்கு இந்த வயசுல? ஆசையை பாரு, ரொம்ப தான் நினைப்பு. எல்லாம் நம்ம கார்த்திக்காக தான். அப்படியா? எங்க கொடு. ஆமா, ஏது இவ்வளவு படம் திடீர்னு? மேட்ச் மேக்கிங் கம்பெனில அனுப்பியிருக்காங்க. என் கண்ணுக்கு எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணா தான் தெரியறாங்க. இந்த நீயே பார்த்து ஒண்ணு எடு. இதுக்கா இந்த இழுத்தீங்க? இந்த பொண்ணு பாருங்க. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. நல்ல அழகா லட்சணமா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாதிரி தான் இருக்கா. கார்த்திக் வந்ததும் இந்த படத்தை காட்டி கேட்டுப்பாரு. எங்க நான் பாக்குறேன். முதல்ல கார்த்திக் வந்து பார்க்கட்டும். என் அண்ணனுங்க நான் சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இங்க கொடு, நான் பார்க்குறேன். அம்மா, இந்த பொண்ணு எனக்கு அண்ணியா வர வேணாமா? ஏன் இப்படி சொல்ற? இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாத. பிள்ளையா வேண்டாங்கிற? வா கார்த்திக், கணேஷ் போட்டோ கொடு. இந்தப்பா, இந்த படத்தை பாரு. ஏன் இந்த பொண்ணுக்கு என்னவா? எல்லாம் உனக்காக தான். உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு புரியல. உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. மேட்ச் மேக்கிங் ஏஜென்சியில இருந்து கொஞ்சம் படங்களை அனுப்பியிருந்தாங்க. இந்த பொண்ணு எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நான் சொன்னேனா? இதோ இவளை தவிர மத்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்குப்பா. அம்மா, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பாருங்க. இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கலனா கூட வேணாம். அதுலயும் முக்கியமா சைலஜாக்கு பிடிக்கலனா அதை பத்தி பேசாதீங்க.
என்ன தைரியம் இருந்தா அவ எங்க வீட்டுக்கே அவளோட போட்டோவை அனுப்பி வைப்பா. அவளுக்கு அது தெரியுமோ தெரியாது, கல்யாண புரோக்கர் தானே கொடுத்தாருன்னு சொன்னேன். யார்கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன, ஆனா எந்த காலத்துலயும் அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாது, விடவும் மாட்டேன். வேணா ஷைலு, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நிஷாவோட எதிர்காலத்தை பாலாக்கிறாத. அவ மேல்தான் எந்த தவறு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டாளே. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேற? அவ்வளவு கோவமா ஒண்ணு உனக்கு? யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு மன்னிப்பு கேட்டா நானும் மன்னிச்சிட்டேன், ஆனா மறக்க மாட்டேன். நிஷாவை எனக்கும் தெரியும், அவ அப்படிப்பட்டவில்லை. நான் சொல்றத நம்பு சைலஜா. எங்கேயோ எதுலயோ தப்பு நடந்திருக்கு. நம்பித்தானே கேட்டேன், எதிரிய கூட மன்னிச்சிடலாம். ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள, அதுவும் என்னோட அநியம் எப்படி ஏத்துக்கிறது? என்னவோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இந்த தீபத்தை போல இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமா இருக்க போதுமா? உள்ள வாங்க அங்கிள். அப்பா என்னம்மா? கொஞ்சம் ஹாலுக்கு வாங்கப்பா. நீங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்கார். அப்புறம் நல்ல செய்தானே? என்ன புரோக்கர் பொண்ணு ரங்கம்னா சும்மாவா? அருமையான இடம், பையன் பெரிய டாக்டர், கைலாசிட்டார். என்ன சொல்றீங்க? நம்ப முடியலையா? உங்க மகளுடைய போட்டோவை பார்த்தாங்க, உடனே பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. உங்க குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சாங்க, நல்ல விதமா எடுத்து சொன்னேன். அதுல பாருங்க, நானே செலவு பண்ணி போன் மேல போன் போட்டு நம்ம நிஷாவை பத்தி எடுத்து சொன்னேன். ரொம்ப செலவாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே நம்பிட போறீங்க? நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்ல. அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாப்பா. என்னம்மா சொல்ற? ஏன் கல்யாணம் வேணாங்கிற? இல்லப்பா, நீங்க இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நல்ல குணமாகட்டும். என்னம்மா சொல்ற? நாளைக்கேவா கல்யாணம் நடக்க போகுது? எப்படி 3-4 மாசம் ஆகும்ல? அதானே பையனோட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன், பார்த்துட்டு சொல்லுமா. பையன் நல்ல ஆம்புலன்ஸுங்க மாதிரி இருக்கிறான். அதெல்லாம் வேணாம் அங்கிள். முதல்ல எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அப்பாவை பார்த்துக்க ஒரு அண்ணி வந்துட்டா அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா பாசம் போல இருக்கு. இன்னைக்கு கமிஷன் கட்டு தான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இதுல பல பேருடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. முதல்ல அண்ணனுக்கு, அப்புறமா எனக்கு. அப்ப நான் போல சார். தினேஷ் தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தினேஷ், டாக்டர் கார்த்திக் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன ஏற்பாடு பண்ணியா? அவர் ரொம்ப பிஸியா இருக்காருப்பா. அவர் பிஸியா இருந்தா என்னப்பா, எனக்கு அவங்க பெத்தவங்கள பார்க்கணும். அவங்க கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெத்தவங்க மனசுக்குள்ள இருட்டுப்பா, ஏற்பாடு பண்ணு. சரிப்பா, நான் கேட்டு பார்க்குறேன். அப்படியா? சரி சரிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். சரி. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி. வணக்கங்க. வணக்கம். யாருமா போன்ல? கல்யாண புரோக்கர் பேசினாருமா. என்ன வேற பொண்ணு பாத்துட்டாரா? எதுக்குடி வேற பொண்ணு பார்க்கணும்? நான் காட்டின பொண்ணை பத்தி தான் சொன்னாரு. நல்ல குடும்பமா, அப்பா கூட விசாரிச்சுட்டாரு. ரொம்ப மரியாதையானவரம். அதை நான் அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டேனம்மா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா, நல்ல குடும்பம். ஏதோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கிறான். அப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணு தானே? உங்க அண்ணனுக்கு ஏத்த ஜோடி தான். வாயா. அந்த கல்யாண புரோக்கர் இப்பதான் போன் பண்ணாரு. நான் காட்டினேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா, அதையே பேசி முடிச்சிடலாமான்னு கேக்குறாங்க.
என்னம்மா இது? அதான் அன்னைக்கே சைலஜாக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு? என்னமோ தெரியலப்பா, உங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில விசாரிச்சதுலயும் ரொம்ப நல்ல விதமா சொல்றாங்க. என்ன, அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணாங்களாம், அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்னு அந்த பொண்ணு நினைக்குது. ரொம்ப பொறுப்பான பொண்ணா தோணுது. இவளுக்கு தான் என்னமோ அந்த பொண்ணை பிடிக்கல. காரணத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா, அண்ணனை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க. ஏன், அந்த பொண்ணும் அழகா தானே இருக்கா? இன்னும் அழகான பொண்ணா பார்க்கணுமா? எங்க அண்ணன் என்ன சாதாரணமான ஆளா? இந்த நாட்டிலே ஃபேமஸ் நியூரோ சர்ஜன். அதுக்காக அமெரிக்கால இருந்தா பொண்ணை கூட்டிட்டு வர முடியும்? அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் நம்மள மதிப்பாளா? அம்மா, நான் இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம். நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமாவா சொல்ற? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நாங்கெல்லாம் ஒரே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சவங்க. அப்படின்னா நிஷாவுக்கு கார்த்திகோட தங்கச்சி தெரியுமா? புரோக்கர் பார்த்த அந்த மாப்பிள்ள கார்த்திகா? என்னால நம்பவே முடியல. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? உடனே போய் சொல்லணும். ஆமா, நேரா போய் நான் சொன்னதெல்லாம் போய் உங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சொல்லுவேனா? இது நல்ல சம்பந்தம். இப்போ இந்த ஷைலஜா ஏதாவது பிரச்சனை கொடுத்தா என்ன பண்றது? இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணுமே. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னன்னு சொல்லு. உங்க அப்பா சொன்ன மாதிரி கார்த்திக் ஒரு டாக்டரா அவங்க வீட்டுக்கு பார்க்க போங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு எதுவும் தெரிய வேணாம். அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு உங்க தங்கச்சி தெரிஞ்சிடும். அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு முத தெரிஞ்சுக்குங்க. குறிப்பா நிஷாவும் ஷைலஜாவும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம்னு நான் சொல்றேன். சரி, நான் அப்படியே செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? வேற என்ன வேணும்? உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்மளை பத்தி கொஞ்சம் வீட்டுல பேசுங்க. அது போதும். Hey, how come you're not ordering your favorite teh tarik? I'm trying to cut down on tea nowadays. Really? That's a shocking news. Cutting down to 3 glasses a day, you mean? Karthik, stop teasing me, will you? For your information, I've decided to take only 1 cup of tea a day, and I will try to make it happen with or without your support. I'm just joking, okay? It's a good move actually, knowing the effects of tea in a long run. If you don't mind, will you please stop teasing me? The word tea itself is tempting me, you know? Oh yeah, tell me, what happened to your proposal? When is your big day? No, Sophia. My sister doesn't agree with the proposal. They're planning to look for another girl. Why you look so sad? You like the girl, right? I will like any girl that my family likes, Sophia. That's all. But But what? You're thinking about your sister, right? you always can read my mind. Yes. My sister is a very reasonable person. But the reason she refused this proposal doesn't make any sense. It is such a lame excuse she gave about the girl's look. It doesn't sound like her much. Well, maybe she has a reason to it. Why don't you have a table talk with her? Or let's nature take this course. Well, whatever the reason is, I have no time for it. I have this important seminar to attend in 2 weeks' time. Many doctors from India and London will be down, and I am presenting a paper in that seminar. I need to do a lot. That is more important for me now. I'm sure you know what is best for you, Karthik.